Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ண போகிறோம். பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு வந்து கலர்ஸ் பேப்பர்ஸும் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பர் பண்ணுறது எப்படின்னு 2 ஐடியா போட்டிருப்போம். அது ரெண்டுத்துலேயுமே வெறும் ஒயிட் ஷீட் வச்சு தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் கலர் ஷீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் எங்கிட்ட இருந்து, ஸோ அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்டென்சில் இல்லை அப்படின்னா ஸ்டென்சில் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. அது வந்து நான் இந்த வீடியோலேயே வந்து லாஸ்ட் மெத்தடில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஸ்டென்சில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்கிட்ட ஒரு சில ஸ்டென்சில் இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியுமே கூட, டக்கு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இறகு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் இது. ஸோ அந்த ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி நான் ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அந்த பிங்க் கலரில் இந்த மாதிரி நிறைய கலர் பெயிண்டிங் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் நிறைய கலர் பெயிண்டிங் எடுத்தால் மட்டும் எப்போவுமே என்னென்னு தெரியல, கலர் ஃபுல்லாகவே வந்து சேர்ந்துட்டு கலர் வந்து ஒரு மாதிரி டார்க் கலர் ஆகிடும். அந்த மாதிரி எல்லா கலரும் ஒன்றா சேர்ந்துக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன ஐடியாவில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் தனித்தனியாக எடுக்கிறேன்னா, கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒரு கலர் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து எடுத்து அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு நான் டிப் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அது எதனால் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ப்ளூ கலரையும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டேன், அதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பரவாயில்ல, பிளாக் கலர் கூட அந்த லைட் பிங்க் கலருக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாக் ஃபினிஷிங் மாதிரி இருந்துச்சு அந்த கலர். ஸோ அதுலேயே வந்து நான் அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி செஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்டென்சில் யூஸ் பண்ணி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா, பெயிண்ட் யூஸ் பண்ணி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேட்டர்ன் பேப்பர் பண்ணுறோம். இந்த 5 ஐடியாலுமே நான் வந்து பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட் ஐடியா. இப்போ செகண்ட் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு எல்லோ கலர் மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த எல்லோ கலர் பேப்பரில் இன்னொரு ஸ்டென்சில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரே கலராக எடுத்துக்கிறேன். ஓகேவா, நிறைய கலர் எடுத்தால் தான் வந்து மிக்ஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ஒரே கலராக ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு சில லெட்டருக்கு மட்டும் ஒரு கலர் பண்ணுறேன். அப்புறம் இன்னும் ஒரு சில லெட்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு கலர் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கலர்ஸாக எடுத்து பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில் இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் எனக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நிறைய பேட்டர்ன் பேப்பர்லாம் நான் பார்த்துருக்கேன், லெட்டர்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்க்காதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஒரு சில பேட்டர்ன் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அங்கங்கே எழுதியிருக்க மாதிரி இருக்கும், 1 2 3 எழுதியிருக்க மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்மக்கிட்ட தான் வந்து ஏபிசிடி இந்த லெட்டர்ஸ் இருக்கிற ஸ்டென்சில் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். ஸோ ஒரே கலர்லேயே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கலர் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் ஒவ்வொரு கலர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு 5 கலர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ஷீட்டில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வரைஞ்சிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணி பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணலாம். ஸ்டென்சில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு, நிறைய ஏதாவது வந்து அதை மெஷர் பண்ணி எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ வந்து ஸ்டென்சில் ஹோம்மேடாக போடணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். பட் அது சிம்பிள் ஐடியா தான், அதனால தான் நான் உங்களுக்கு வாயிலே வந்து சொல்லிட்டேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பண்ண பேட்டர்ன் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லெட்டர் டைப்பில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியாவும் நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கும் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு. ஸோ வந்து ஸ்டென்சில் இல்லாதவங்க இது கூட ஒரு பெஸ்ட் ஐடியா. இன்விடேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, அதில் நிறைய டிசைன்ஸ் போட்ட மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கார்டு உங்ககிட்ட கிடச்சிச்சின்னா கூட அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நானும் அந்த மாதிரி தான், என்கிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டு இருந்துச்சு, அதிலே வந்து இந்த மாதிரி டிசைன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டிசைனை யூஸ் பண்ணியே வந்து நான் இந்த பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட ஸ்டென்சில் பண்ணலாம். ஓகே, சாரி, ஸ்டென்சில் இல்லை, பேட்டர்ன் பேப்பர்ஸ் பண்ணலாம். ஓகே, அதை நீங்கள் வந்து ஸ்டென்சிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சுட்டு நான் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லுத்துக்குமே இந்த பேப்பர் ஃபுல்லுத்துக்குமே வந்து ரெட் கலரே பண்ணிக்கிறேன். நிறைய கலர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணல, இது எல்லாத்துக்கும் ஒரே கலராக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரே கலராக பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணியாச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டென்சில் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதே கலர் வந்து பக்கத்தில் மர்ஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி அவ்வளோ அதிகமாக கிராஃப்ட் பண்ணது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேலே டிப் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் அங்கங்கே பெயிண்ட் பட்டுருச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கும் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஃபோம் ஷீட்டில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து அந்த மூடிக்கு மேலே ஒட்டிட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்டாம்ப் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகும். அந்த ஸ்டாம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே டிப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நான் ஒரே ஸ்டாம்ப் தான், ஒரே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தான். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத யூஸ் பண்ணி ஃபுல்லாத்துக்கும் இந்த பேப்பர் ஃபுல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் டிசைன் மாதிரி அசம்பிள் ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து வச்சாச்சு. நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் கலராக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஒரே கலராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காமனாக ஒரு பிளாக் கலரில் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லாஸ்ட் ஐடியாவும் பார்த்துடலாம். ஸோ நான் லாஸ்ட் ஐடியாவில் ஸ்டென்சில் எப்படி பண்ணுறதுன்றதை லைட்டாக காமிச்சிருப்பேன்னு சொன்னேன். அது இந்த ஐடியா தான். ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஹார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு பெரிய ஹார்ட் கட் பண்ணிக்கிறேன். 2 ஹார்ட் கட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த கிளாஸ் ஷீட்டை இந்த ஒயிட் ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது நம்மளுக்கு கீழே இருக்க அந்த ஹார்ட் டிசைன் மட்டும் அழகாக வந்து அந்த ஸ்டென்சிலில் அச்சு மாதிரி பதிஞ்சிரும். ஓகேவா? இதே மாதிரி பக்கத்தில் வந்து நிறைய ஹார்ட்டின் ஷேப்ஸ் வந்து நான் செஞ்சுக்கிறேன். ஒரே டிசைன் தான். அந்த 2 ஹார்ட் வச்சுட்டு ஃபுல்லுத்துக்குமே அந்த பேப்பர் ஃபுல்லுத்துக்குமே எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன் இந்த ஹார்ட்டு. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கிளாஸ் ஷீட்லேயே வந்து ஸ்டென்சில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் பேப்பர் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம 5 ஐடியாஸ் பண்ணியிருக்கோம். இது 5மே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாகவுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டென்சில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். ஸ்டென்சில் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அந்த பக்கத்தில் பெயிண்ட் வந்து டிப் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். நான் வந்து லைட்டாக அங்கங்கே வந்து பெயிண்டிங் படுற மாதிரி பண்ணிவிட்டேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ஐடியா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.